நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு எப்படி நான் டைம் வந்து ஒதுக்குறது? நிறைய பேர் வந்து பார்த்தா வெயிட் குறைக்கணும் அப்படின்னா காலையில தான் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற வேலையில நான் எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், எனக்கு வேலை தான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல ஒரு நாள்ல நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு எப்படி டைம் ஒதுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, வீட்டுல இருந்தபடி வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டயட் அண்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஜாயின் வந்து பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நானே உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லி கொடுத்து உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பண்றது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்றவங்க எக்ஸசைஸ் மார்னிங் பண்ணா நல்லதா இல்ல ஈவினிங் பண்ணா நல்லதா அப்படின்னா சிம்பிளா வந்து வச்சுக்கோங்க. மார்னிங் யாரெல்லாம் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்றாங்களோ அவங்க வயிற்றுல எதுவுமே வந்து இருக்காது, எம்டி ஸ்டொமக்ல வந்து இருப்பாங்க. அப்போ அவங்களால வந்து கம்ஃபர்டபுளா வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியும். எதுவா இருந்தாலுமே சரி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது, கம்ஃபர்டபுளா அவங்களால வந்து பண்ண முடியும். இதுவே அந்த பர்சன் ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த நாள் ஃபுல்லா வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து கஷ்டமா வந்து இருக்கும். ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு மேபி ஜீரணம் கூட ஆகாம வந்து இருக்கலாம். அது இல்லாம வயிறு ஃபுல்லா வந்து சாப்பாடு இருக்கு அப்படின்னு வரும்போது அப்போ அவங்க எதனா கொஞ்சம் ஹெவியா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாமிட் கூட வந்துடும். இது மட்டும் இல்லாம எம்டி ஸ்டொமக்ல நீங்க வந்து பண்ணும்போது ஈஸியா நம்மளோட பாடி வந்து ஃபேட்டை வந்து பர்ன் பண்ற ப்ராசஸ் வந்து போயிடும். இதுவே நீங்க சாப்பிட்டு வந்து பண்ணும்போது சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்றதுனால அந்த அளவுக்கு வந்து ஃபேட்டை வந்து உங்களோட உடம்பு எனர்ஜியா வந்து யூஸ் வந்து பண்ணாது. சரி கோச், அப்ப நான் எப்போ வந்து எக்ஸசைஸ் பண்றது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க எந்த டைம்ல வேணாலும் பண்ணுங்க, எப்போ வேணாலும் பண்ணுங்க, ஆனா கன்சிஸ்டன்டா வந்து பண்ணுங்க. புரியலையே அப்படின்னா இப்ப நான் பர்சனலா வந்து எக்ஸசைஸ் பண்ற டைம் மத்தியான டைம்ல வந்து பண்றேன். மத்தியானம்னா எப்படி சாப்பிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கூட நீங்க வந்து நினைக்கலாம். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிடுவேன். அப்ப நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவி மீல் எடுக்கல அப்படின்றதுனால ஈஸியா வந்து டைஜஷன் வந்து ஆயிடும். மதியான ஃபுட்டுக்கு வந்து வெயிட் வந்து பண்ணும். அதுக்கு முன்னாடி நான் எக்ஸசைஸ் செஷன் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்னோட லஞ்சுக்கு வந்து போவேன். இந்த மாதிரி நான் வந்து பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து இருக்காது. ஸோ அதனாலதான் இந்த டைம் வந்து நான் சூஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஒரு நாள்ல எந்த டைம் ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த டைம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா பெஸ்ட், அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 to 4 hours கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா வந்து பண்ண முடியும். ஈவன் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நீங்க காலையில தான் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு இன்னும் உங்களை ஏமாத்திட்டு எக்ஸசைஸ் பண்ணாம மட்டும் வந்து இருக்காதீங்க. அதுதான் உங்களோட வெயிட் லாஸ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணவே பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.